நேற்று வந்துட்டு நான் சஞ்சய் நம்ம சிஎம்மோட சன்னு அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாமல் நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சினிமான்றது வந்துட்டு அவர் மனசில் எவ்வளோ பதிச்சிருக்குன்னு. 6 வயசில் வந்துட்டு டிக் டிக் டிக்கன் படம் நடித்தார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே தாட்டோடு இருக்கார், நான் சினிமாவில் நடிப்பேன், ஹீரோ ஆவேன்னு. இப்போ கிடையாதுங்க, 6 வயசில் முளைச்சிருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து போன வருஷம், இந்த வருஷம் அவருக்கு 16 டீன் பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து அவர் போன வருஷமே வந்து ஒரு கோர்ஸ் லண்டனில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டார். அவங்க தாத்தா வந்து அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நான் அனுப்புகிறேன், அந்த உனக்கு வந்து 16 வயசு முடித்த உடனே நான் அதை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு பண்ணான். ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் வந்து 4 மாதத்துல எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் அதே பாஸ்போர்ட் வந்து 2 பேரும் கையெழுத்து போடணும், அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து, ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஃபோன் பண்ணுறாரு, அப்பா எனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போடணும், நான் வந்துட்டு இதுக்கு போகிறேன்னு. ஜெயம் ரவி சொன்னார், பண்ணுறேன்ப்பா, நான் ஊரில் இல்லை, ஹாலிடேயில் இருக்கேன், நான் வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போன வாரம் வந்து 6 மணி நேரம் உட்காந்துருக்காருங்க. லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்து அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னவர் 2 நிமிஷத்தில் பேஜாக வந்துட்டு மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினச்சிருங்களா, என்ன வந்துட்டு இது பண்ணுறீங்களா, நான் கையெழுத்து போட மாட்டேன். அது அவர் பண்ணலை, அவர் பண்ண மாட்டார், அவர் பண்ணலை. அவர் ஃபோன்லேருந்து அந்த பையனுக்கு 17 வயசு பையனுக்கு வந்து வருது, சாப்பிடாம காலையிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாரு. ஏன் நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க, அவருக்கு ஏன் வரமாட்டேங்குது? யாரோ சொல்லி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எழுதி கையில் கொடுத்தா அது வந்து ஒரு லிப்ஸிங்கு கொடுக்குறாரு வெளியில் வந்து. எப்படிங்க 2 பேருக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா உங்கள் 2 பேருக்குள்ளே தான். ஏன் குழந்தைங்கக்கிட்ட கூட அப்படி இருக்கீங்க? வெளியில் வந்து ஏன் குழந்தைங்கள, ஏன் கேமராவுக்கு பார்த்த உடனே ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி என்ன லாபம்? இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வரைக்கும் கழுத்து போடலைங்க. அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. கோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அப்போ ஆற வந்துட்டு அந்த வயசுல வந்து பார்க்கணுன்னு எப்படி பார்ப்பாரு, எந்த இதில் பார்ப்பாரு நீங்கள் சொல்லுங்க. ஸோ நான் என்ன சொல்றேங்க, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல ஒரு இதோட பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சிருக்காங்க, வெளியே வராமல் இன்னைக்கு வந்து 2 சைடில் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, நேற்று வந்து சஞ்சய் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க அப்பா பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினார். நீங்கள் யாராவது வச்சு படம் பண்ணுறீங்கன்னு அடுத்தது யார் பண்ணேன்னு எங்கள் அப்பா வச்சு பண்ண, நிச்சயமாகவே சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பசங்களை கூட உங்களை பற்றி பெருமையாக பேசணும். இப்படி பொது வழியில் வந்துட்டு என்ன லாபன்ற நான். அதுதாங்க இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது 2 விஷயம் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. ஒன்று, எல்லா வாழ்வாதாரம் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கு, எல்லாம் பே பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாம் பே பண்ணணும்னு வந்திருக்கு. அடுத்தது வந்து விசிட்டேஷன் வந்து 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்து மாசத்துல 2 நாள் வந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது மட்டும் தடங்கள் இல்லாமல் போகும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அவர் ஆஃபீஸ்லேயும் பார்க்கலாம், குழந்தைங்களை எங்கே இஷ்டப்பட்டாலும் பார்க்கலாம், பொது இடத்துல கூட பார்க்கலாம். ஆனால் பொது இடத்துல பார்த்தோன்னா அது ஒரு பேச்சா இதாக இருக்கும். ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சி அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ அவர் ஆழ்வார்பேட்டில் வந்து சொந்த இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல கூட பார்க்கலாம். இல்லை ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவருக்கு நான் வந்து கொடுத்த ஜட்ஜுக்கு தான் நான் வந்து
நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க. ஒன்று விஷயங்க, தயவு செய்து ஒன்று வச்சுக்கோங்க, இத்தோட எதுவுமே தயவு செய்து நீங்கள் தப்பாக நினச்சி போடாதீங்க. ஏன்னா இப்போ கூட நான் ஏதோ ஒரு எமோஷனில் ஒரு ஏதாவது 1-2 வார்த்தை நான் ஒரு எமோஷனில் ஒரு ஃப்ளோவில் பேசியிருக்கலாம். ஆனால் அது நான் வேணும்ட்டு பேசலை. அந்த 2 வார்த்தை வச்சுட்டு தனித்தனியாக பிரித்து போடாதீங்க. என்னை உண்மையை சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து ஆர்த்தியை உங்கள் வீட்டு ஒரு பெண்ணாக பார்த்து அந்த குழந்தைங்களை உங்கள் வீட்டு குழந்தைங்களாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க. தவிர தயவுசெய்து இதோட இது பண்ணிவிடுங்க.